நீங்க பாருங்க இது எவ்வளவு நான் கஷ்டமா பண்றேன்னு. நெஞ்சில் ஈட்டி குத்துது. மசில் கண்ட்ராக்ஷனையும் பாருங்க. ஃபேஸ்ல உள்ள ஒவ்வொரு மசிலும் துடிக்குது. அதே மாதிரி இங்க பாருங்களே, இந்த மசில் சைடு நெக் மசில் போட்டு தனியா கண்ட்ராக்ட் ஆகி நிற்கும் பாருங்க. ஸோ இதுதான்ப்பா ஆக்டிங். ஆரியோ வீரபாண்டிய காட்பாம், நீதான் ஜாக்சன் திரையோ. ஏ வீரபாண்டிய காட்பாம், நீ வாட்டிங் காட்ல கிஸ்டிங் காட்ல. கொதிக்கிறது என் ரத்தம், துடிக்கிறது என் தசை. அடக்கு 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 என்கிறது என்னுடைய தாய் திருநாடு. எங்களோட நாட்டு நட்டாயா, கலை பறித்தாயா? எஃப்டி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, மக்களிடையே வளவீச்சு தேடிட்டு இருக்க வாட்டர்மெலன் சார் தான். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா சார். இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ நேற்று மாநாடு நடந்துச்சு சார், அது எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்கள் நிறைய விஷயம் பேசியிருக்காரு, நீங்க எப்படி பாக்குறீங்க? சாரோட உழைப்பு, அவரோட போராட்டம், இதில் நம்ம என்னமா கருத்து சொல்றதுக்கு இருக்கு? நிறைய விஷயங்கள் பேசினாரு. உங்களுக்கு அவங்க ஆக்சுவலாக ஸ்பீச்சில் நான் ரொம்ப பார்க்கலப்பா. நேற்று நான் பிஸி வித் பேஷன்ஸு. மதுரையில் இருக்கிற டைம் தான் அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேஷன்ஸ் தான் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால் அந்த ஒரு ஒர்க்கில் இருக்கனால நான் ரொம்ப பார்க்கல. பட் க்ரௌடு சரியான க்ரௌடு. நான் ட்ரெயினுக்கு நேற்று மதுரையில் நின்றுக்கிட்டு இருக்கப்போ மாநாடு போன பசங்களாம் ட்ரெயினுக்கு வந்தாங்க. அப்போ நம்மகிட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு பசங்களை கேட்டேன், க்ரௌட்லாம் எப்படி பாருங்க. சரியான க்ரௌடு, 30 லட்சம் பேர் இருக்கும். எனக்கு தெரியல, அவங்க சொன்னதை வச்சு சொல்ல வரேன். க்ரௌடு சார் கிட்டே நெருங்க முடியல சார், எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய யங்ஸ்டர்ஸு, சின்ன பசங்க, நல்ல க்ரௌடுப்பா, நல்ல க்ரௌடு. ஏன்னா ரயில்வே ஜங்ஷன்லேயே நான் பார்த்தேன், சரியான யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அவ்வளோ க்ரௌட் இருக்காது. எல்லா மாநாடு போடு பசங்க தான் க்ரௌடு, சரியான க்ரௌடு. சரி, ஓகே. ஸோ இந்த விஷயம் ஒரு சைடு இருந்தாலும், நம்ம சூப்பர் ஸ்டார் ஒரு படம் கூலி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த படம் பார்த்தீங்களா? அது ரிவ்யூ நிறைய பேர் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டேவே பார்த்தேன். நான் ஆக்சுவலாக யூஸ்வலாக படம் பார்க்க மாட்டேன். மதுரையில் ஒரு நண்பர், ஒரு அண்ணா பார்த்தீங்கன்னா அவரே டிக்கெட் எடுத்து அவரே கையோடு பிடிச்சி கூப்பிட்டு போனார். ஸோ பார்த்ததில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரஜினி சார் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப, அதாவது நான் ரெகுலராக ஆக்சுவலாக படத்துக்கு போய் பார்க்க மாட்டேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சுப்பா. அந்த பாட்டுக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த மோனிகா சாங் சரி, அப்புறம் அந்த சிக்கிட்டி 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 சிக்கிட்டின்னு அந்த சாங் வந்துச்சு இல்லையா, அதுவும் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு சாங்ஸு. சார் நிறைய பேர் சொல்கிறாங்க அடுத்த சூப்பர் ஸ்டாரே நீங்கள் தான். அதெல்லாம் எப்படி? அடுத்த பிரச்சனையா சார்? பிரச்சனை இல்லை, நார்மலாக சொல்கிற விஷயம் தான். ரிவ்யூ கொடுக்கும் போதே கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அதான் தான் கேட்குறோம். அதாவது நம்மளுக்கு உண்டான பட்டம் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு ஒரு பட்டம் கிடச்சிருக்கு. அதுவும் நான் வச்சுக்கிட்டதில்லப்பா. என்னை வச்சு ஒருத்தவங்க ஆல்பம் சாங், எனக்கு இந்த பேர் கிடைக்குன்றது எனக்கே தெரியாது. நிறைய பார்க்குறேன் தப்பாக வாட்டர்மெலன் ஸ்டார்னு இவருக்குனே வச்சுக்கிட்டாரு. வாட்டர்மெலன் ஃபஸ்ட்டு ஒரு ஆல்பம் சாங் என்னை வச்சு எடுத்து பண்ணாங்க. அந்த பசங்க பேர் காட்வின், ராஜா, கோரியோகிராஃபர் பேர் ராஜு, உண்மையிலே நல்ல பசங்க. அப்புறம் ஒருத்தர் இருக்கார். அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்குன்னு ஒரு பேர் வைக்க போகிறோம், அது சஸ்பென்ஸு அப்படின்னு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணுறப்ப அவங்க தான் நம்மளுக்கு பேர் வச்சாங்கப்பா. ஸோ எல்லாமே இயற்கையாக கிடச்சிருக்கு. இயற்கையாக கிடைச்சதை வச்சு நம்ம மேலே போனோம்னா நல்லாயிருக்கும்ப்பா. ஓகே, நீங்கள் நான் வைக்கலப்பா, நான் மக்கள் எனக்கான வச்ச பட்டம். ஆமாம், அது லக்கு தானப்பா. நம்மளே வைக்காமல் மக்கள்கிட்ட இருந்து வாட்டர்மெலன் ஸ்டார்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்கன்னா, நானே எனக்கு தெரியாதுல்ல அது. எனக்கு இப்படி அந்த மாதிரி மக்கள் மத்தியிலேருந்து இயற்கையாக வர்ற பட்டம் என்றைக்குமே அடியே ஆகாது. அது அந்த இதில் ஒரு கான்ஃபிடன்ட் இருக்குது. ஒரு சூப்பர் ஸ்டார்னா ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார் மட்டும்தான், அது மாதிரி இருக்கீங்க. அது கடவுள் நிறைய பேர் நிறைய விதங்களில் நக்கல் பண்ணுவாங்க. யாருக்கு எப்போ எப்படி தூக்கி விடும்னு நம்மளுக்கே தெரியாது, மனிதர்களாகிய நம்மளுக்கு. நான் நினச்சி பார்த்துருப்பேனா, ஒரு பக்கம் மதுரையில் ஓரமாக கிளினிக் வச்சா ப்ராடக்ட்ஸ் பண்ணேன், நான் உண்டு, வீடு உண்டு, வேலை உண்டு. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் தான் மேக்ஸிமம் தலை காமிச்சிக்கிற மாட்டேன். 2020 முடிய பார்த்தீங்கன்னா சாதாரண பட்டன் ஃபோன், அதுவும் 1000 ரூபா ஃபோனு, ஓகேங்களா. டக்குன்னு திடீர்னு ஃபோனை மாத்திரம், இதெல்லாம் நம்ம கையில் எதுவுமே இல்லை, எல்லாம் இறைவன் கையில் இருக்குது. அது வேறு லெவலில் மாறி இப்போ என்னமோ நம்ம பார்த்திங்கன்னா 20 வருஷம் பழகின மாதிரி மக்கள் மனசுக்கிட்ட போய் ஆழமாக பதிஞ்சிட்டோம். அப்போ இன்னும் எந்த லெவல், கடவுள் காரணமே இல்லாமல் ஒரு நபரை கொண்டு ஒரு லெவல் கொண்டு வைக்க மாட்டாங்கப்பா. இன்னும் எந்த மாதிரி மாற்றங்கள் கிடைக்க போது நம்மளுக்கும் தெரியல. சரி, என்ன தான் வருதுன்னு பார்ப்போமே. சரி, ஓகே சார். ஸோ இப்போ கொஞ்ச நாள் உங்கள் நடிப்பை நாங்கள் பார்க்குறது ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் மட்டும் இல்லை, மக்களும் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்காக உங்களுக்குன்னு ஒரு இந்த வாட்டர்மெலன் சீனு, நிறைய சீன் இவர் நாங்கள் சீனில் பார்த்தா கூட நீங்கள் நினச்ச பார்த்தது அதிகமாக இருக்குது. ஸோ எங்களுக்காக 2 சீன் நினச்சி கட்டலாமா? ஓகேப்பா. சிவாஜி கணேசன் சார் நெஞ்சில் ஈட்டி குத்தி அது பண்ணலாமா? ஏன்னா
லேட்டஸ்ட்டாக வாட்டர்மெலனுக்கு சீனை பண்ணி காட்டுங்கன்னு நிறைய பேர் கேட்குற. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன தெரியல, ஆனால் நான் சிவாஜி கணேசன் சீன் பண்ணி கொடுங்கண்ணா, வீடியோ கால் போட்டு ஆனால் அந்த சீன் பண்ணுங்கண்ணான்னு கேட்குறாங்க. வீடியோ கால்லையா சார்? நிறைய பேர் பார்ப்பேன். நம்ம ட்ரெயினில் நின்றுக்கிட்டு இருக்கோம், அவன் ஃப்ரெண்டுகளுக்கு வீடியோ போடுறாரு, ஆனால் சிவாஜி கணேசன் சார் மாதிரி ஆக்டிங் பண்ணி காட்டுங்கண்ணா அப்படின்றாங்க. ஒரு 2 வில் அம்பு மாதிரி 2 ஸ்டிக்கு. எனக்கு பிடிச்ச சீன் இப்போ லேட்டஸ்ட்டாக மக்கள்கிட்டையும் எதிர்பார்க்குறாங்கப்பா. நெஞ்சு வந்து ஈட்டி வந்து நெஞ்சில் குத்தி அப்படியே சாய்வார். இதில் ஆக்சுவலாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன்ப்பா, ஒரு ஆங்கராக உங்ககிட்ட சொல்கிறேன். நம்மள ஒரு குண்டூசி குத்துனா கூட தாங்க மாட்டோம். நிறைய பேர் வந்து இதை விளையாட்டாக நினைக்கிறாங்க, சிலர் ஜாலியாக இருக்கிறாங்க, சில பேர் கிண்டல் பண்ணுறாங்க. இதில் என்னென்னா, நம்ம ஒரு குண்டூசி குத்தா ஐயோ அம்மா அப்பான்னு தானே பண்ணுவோம். விளாண்டுக்கிட்டு இருக்கோம், கால் ஸ்ப்ரெயின் ஆச்சுன்னா இதுதான் இயற்கையான எக்ஸ்பிரஷன்ஸு. ஒரு சின்ன ஸ்ப்ரெயின் ஆனாலோ, குண்டூசி குத்துனாலோ, ஒரு கல் குத்துனாலோ நம்மளால் தாங்க முடியாது. அப்புறம் நெஞ்சில் வந்து ஒரு ஈட்டி குத்துனா நம்மளோட வலி எப்படி இருக்கும்? நம்ம ஆகான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம், எக்ஸ்பிரஷன்ஸு கம்மியாக இருக்காரு. சின்ன கல் குத்துனா கூட அம்மா அப்படின்னு தான் நம்மள அறியாமல் தானே போகிறோம். அப்போ ஈட்டி குத்துனா எப்படி இருக்கும்? ஸோ இதுதான் லெவல் ஆஃப் ஆக்டிங்ப்பா, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸு. அந்த எக்ஸ்பிரஷன்ஸை கொடுக்கறதுக்கே ஒரு எனர்ஜி வேணும்ப்பா. அந்த நீங்கள் பாருங்கள், இது எவ்வளோ நான் கஷ்டமாக பண்ணுறேன்னு. நெஞ்சில் ஈட்டி குத்துது, சூப்பர் சார். இல்லை இவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் வரும்ப்பா. நெஞ்சில் ஈட்டி குத்துனா நம்மளால், நார்மலான மனுஷங்கள், நம்மளும் ஒரு விலங்கு தான், ஒரு ஊசி குத்துனாலே குண்டு அம்மா அப்படி தானே கத்துறோம். அதுதானே உண்மை. ஒரு கால் எவ்வளோ பெரிய வீரனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், ஃபுட்பால் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க, சின்ன ஜவ்வு கிழிஞ்சாலே அப்படி தான் அழுதுருவாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். பெயினோட இது எப்படின்னு தெரியும். நெஞ்சில் ஈட்டி குட்டினா நம்மளை அறியாமல் உடம்புல உள்ள எல்லா மசில்ஸுமே கண்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிரும்ப்பா. இப்போ சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால், ஏன் அவர் எல்லோரும் நல்லா நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா, இப்போ 3 படத்தில் தனுஷன் அழுதார்லப்பா, அது ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸையும் பாருங்கள், மசில் கண்ட்ராக்ஷனையும் பாருங்கள். ஃபேஸில் உள்ள ஒவ்வொரு மசிலும் துடிக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்களேன், இந்த மசில்ஸ் நெக் மசில்ஸ் மட்டும் தனியாக கண்ட்ராக்ட் ஆகி நிற்கும் பாருங்கள். ஸோ இதுதான்ப்பா ஆக்டிங்கு. நாங்கள் ஒரு சொன்னேன்ல சார், அந்த கட்டபொம்மன் சீன், அந்த சீன் எங்களுக்கு பண்ணி காட்டுங்க சார். கண்டிப்பாப்பா. அது வந்து நான் ஸ்கூல் லைஃப்பில் மோன் ஆக்டிங்காக பண்ண விஷயங்கள், தனி நடிப்பு. நான் வந்து உங்களுக்கு அதை பண்ணி காட்டுறேன். ஆரியோ வீரபாண்டிய காட்பாம், நீதான் ஜாக்சன் திரையோ. ஏ வீரபாண்டிய காட்பாம், நீ வாட்டிங் காட்ல கிஸ்டிங் காட்ல, கொதிக்கிறது என் ரத்தம், துடிக்கிறது என் தசை, அடக்கு 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 என்கிறது என்னுடைய தாய் திருநாடு. எங்களோட நாட்டு நட்டாயா, கலை பறித்தாயா, அல்லது அங்கு கொஞ்சி விளையாடும் எம் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? மானம் கட்டவனே, மாமனா மச்சானா, யாரிடம் கேட்கிறாய் வட்டி? சார் நேற்று மாநாடு வந்து நீங்க போல, ஆனா நான் மதுரைக்கு போனேன்னு சொல்லியிருந்தீங்க, ஏன் மாநாடுக்கு போல சார்? அதான் என்னோட பிஸி வித் பேஷன்ஸ்ப்பா. நேற்று ஃபுல்லாக அதான் பேஷன்ஸ்னால் சாதாரண பேஷன்ஸ் சொல்லப்பா. நான் ஐ எம் ஹேண்ட்லிங் பேராபிளிஜா மீன்ஸ் 2 கால்களும் செயலிழந்து படுத்த படிக்க இருக்காங்க. நான் போகிற ஒவ்வொரு நாளும் அவருக்கு முக்கியம். ஒரு நாள் வரலாட்டியுமே அவங்களுக்கு லைஃப். யங்ஸ்டர் ஒரு பையன், அந்த ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன். இன்னொரு பேஷண்ட் வந்து பெட் ரிட்டன் ஸ்ட்ரோக்கு. இப்போ நான் அங்கே வந்திருக்கேன்ல, இப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு லீவு தான். நான் இருக்கிற நாள்லையாவது எதையும் மிஸ் பண்ணாமல், இங்கே மட்டும் இல்லை எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு, நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நோயாளியை முன்னாடி போய் நின்னே ஆகணும், பேஷண்ட்ஸ் பார்க்கணும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இருந்தாலும் என்னால் போக முடியலப்பா. யூஸ்வலாக நாட் ஒன்லி விஜய் சார் மாநாடு, மேக்ஸிமம் இந்த பொலிட்டிக்கல் இதில் எதுலேயுமே நான் போய் நிற்க மாட்டேன்ப்பா. பொலிட்டிக்கல் கூட்டம் நம்மளுக்கு வேலைகள், இவ்வளோ வேலைகள் இருக்குல்ல, நம்மளை நம்பி 4 பேர் இருக்கா. எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக தெரியுது, என்னோட பேஷண்ட்ஸ் பார்க்கணும். மற்றபடி சார் க்ரௌடு நல்லா கூட்டியிருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம். மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப அவுட்டர், மாநாடு நடந்த இடம். அந்த இடத்துல இவ்வளோ க்ரௌடுனா ஒரு பிரம்மாண்டமான விஷயந்தான். ஸோ அவருக்காகவே மக்கள் இவ்வளோ கூட்டம் கூட்டியிருக்கு. அதையும் கேட்டேன் பசங்கிட்ட, எப்படிப்பா இவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு. அவர் ஒருத்த நபருக்காக வந்த கூட்டங்க அப்படின்னாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நேச்சுரல் க்ரௌடு இல்லையா, நேச்சரான ஒரு க்ரௌடு, நல்ல கூட்டம், யாரையுமே பார்க்க முடியுமா. அப்பயும் கேட்டேன் பசங்கிட்ட, சரிப்பா சார் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாருன்னு கேட்டேன். 1 ஹவரில் கிளம்பிட்டார் சார்னு பசங்க சொன்னாங்க. நான் ஒன்றும் விடலை, நைட்டு ட்ரெயினில் வரப்போ பசங்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் வந்தேன், எவ்வளோ நேரம்ப்பா சார் இருந்தார். ஒரு 1 ஹவர் இருந்திருப்பார். ஃபுல்லாக நல்ல க்ரௌடு, மேலெல்லாம் ஏறி கூச்சிட்டாங்க, பவுன்சர்ஸாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்புறம் 1 ஹவரில் சார் போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு வேளை போயிருந்தீங்கன்னா செல்ஃபி எடுத்திருப்பீங்க சார்.
அவ்வளோ க்ரௌடெல்லாம் நம்ம போய் எப்படிப்பா செலிப்ரேட் பண்ண முடியாது? நீங்களே ஒரு ஃபேமஸான ஆளு, உங்களை பார்த்தா அவரே கொடுப்பாருன்னு சொல்லுவீங்களே. என்னப்பா? இப்ப இல்ல பை லக்கு ஏதாவது பார்க்குற இடங்கள்ல இந்த மாதிரி பார்த்து கொடுக்கலாம். அவர் அவ்வளோ வந்து க்ரௌடில் கொடுப்பாரா சார்? என்னமா அவர் வந்து உங்களுக்கு கொடுப்பாரா செல்ஃபி? அவர் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாருப்பா. நம்ம தான் அவங்ககிட்ட போய் கேட்கணும். இல்ல நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தானா வந்து செல்ஃபில எல்லாரும் கொடுத்துட்டு இருப்பாங்க. தானாலாம் வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்கப்பா. பார்க்குற இடங்கள்ல நம்ம எடுத்துக்கலாம். சரி, ஓகே சார். இப்போ வந்து நீங்க நிறைய சீன் வந்து நடிச்சாலும், இப்போ விஜய் சார் ஒரு ஒரு குறிப்பிட்ட வந்து நீங்க நடிச்சிருக்கீங்க. ஆனா அது ஃபேமஸா வந்து பேசப்படாத ஒரு சீனா தான் இருக்கு. உங்களுக்கு அவர் படத்துல ரொம்ப பிடிச்ச சீன் எது? அது இப்ப ஏப்பா யாருப்பா சொன்னது? அந்த இந்த படம் இருக்குல்ல, பிரியமானவளே படத்துல பிரியா அப்படின்னு கத்துவாரு பாருங்க. கத்தி குத்து கத்தியில குத்து வாங்கி கீழே விழுந்து அது எவ்வளோ ஃபேமஸ் ஆயிருக்கு. நீங்க கத்துனதுல சைடுல ஏதாவது பிரியா இருந்தா கூட வந்துருவாங்க போல சார். அது ஒரு நெஞ்சில் கத்தி குத்து பிரியா அப்படின்னு கீழே விழுவார். ஸோ அந்த சீன் பண்ணி அதெல்லாம் பயங்கரமாக மில்லியன் கணக்கில் போயிருக்கு. அதுக்கப்புறம் விஜய் சார் சீன் வந்துட்டு சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமாக பேசுவேன், சாக்கடை முன்னாடி இல்லை பயாமனு இல்லை. இந்த டைலாக் ஃபேமஸ் ஆச்சு. அது மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். விஜய் சாரோட ரீல்ஸையும் நிறைய ரீக்ரியேஷன் பண்ணியிருக்கோம்.